சிங்கம் ரகசிய பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற, ரகசிய குற்றங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு இழுக்கிற அடையாளமாக சிங்கம் பதிவிருந்து நம்மளை தாக்குறது. 1 கொரிந்தியர் 15:32 கடைசி பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்களோட போராடுகிறேன். ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ். துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். முதல் போராட்டம் ஓட்டப்பந்தயத்தில் போராடுறது, மல்யுத்தத்தில் போராடுறது. இதெல்லாம் எதுக்குன்னா, முடிவில் எனக்கு கௌரவம் கிடைக்கணும், கிரீடம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கனம் கிடைக்கணும், அதுக்காக போராடுறது. ஆனால் அந்த துஷ்ட மிருகத்தோட போராடுறதுக்கு பாருங்க, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஆனர், இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். யுவர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். துஷ்ட மிருகங்களோட போராடுறவன் தான் உயிரை காத்து கொள்ளணும்னு போராடுவான் இல்ல. ஒரு முறை எங்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் எங்க கிளாஸ்ல ஒரு வேடிக்கையா ஒரு கேள்வி கேட்டார். ஒருவன் எழுப்பி கேட்டார், உன்னால எவ்வளோ வேகமா ஓட முடியும்னு கேட்டார். சொன்னேன், சார் அப்படிலாம் ஓட முடியாது சார். இல்லை, எவ்வளோ ஓடுவேன் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டார், யார் இங்கே வேகமாக ஓட முடியும்? உடனே ஒரு 7 மணி அவன் சொன்னான், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னால் ஓட முடியும். ஏன்னா அவன் உண்மையாகவே அவன் ஓடுகளை அந்த வீரர், தடகள வீரர் 40 கிலோமீட்டர் சொன்னால் அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் சார் ட்ரை பண்ணி, அதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு. அவர் கேட்டார், உன்னை ஒரு புலி விரட்டுச்சுன்னா இவ்வளோ வேகமாக ஓடுவேன்னு கேட்டார். நான் நம்புகிறேன், இந்த 20 ஓடுறவங்க கூட 80லேயே ஓடுவான். ஏன்? இது கனத்துக்காக, பரிசுக்காக, பதக்கத்துக்காக ஓடுற ஓட்டம் இல்லை. உயிரை காப்பாற்றுறதுக்கு விட்டீங்கன்னா முடவன் கூட ஓடி போயிடுவான். ஏன்? இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். யூ சி, வென் யூ ஃபைட் வித் த பீஸ்ட்ஸ், ஜீவனை காத்துக்கணும், உயிரை காத்துக்கணும் போது எங்கேருந்து அந்த அட்ரினலின் ரஷ் வரும்னே தெரியாது இல்லை. சில பேர் பல்லியை பார்த்து ஓடுற ஓட்டத்தை பார்க்கணுமே, என்ன ஓட்டம் ஓடுவாங்கல்ல. அப்போ சிங்கம் புலி வந்துச்சுன்னா அவ்வளோதான். கால் வலிக்குன்னு சொல்கிற ஆள் கூட முட்டி வலியெல்லாம் ஒரு நிமிஷத்தில், இடுப்பொலிலாம் பறந்தே ஓடிடும் இல்லை. ஏன்னா இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். பவுல் சொல்றாரு, நம்ம கனத்துக்காக மாத்திரம் போராடிட்டு இருக்கிற ஒரு போராட்ட வீரரா நம்ம சபையில் இருக்கக்கூடாது. அட்டாக் நம்ம லைஃப் மேலே இருக்கு. நம்ம வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கிறதுனால நீங்க துஷ்ட மிருகங்களோட போராடுற மாதிரி போராடணும்னு சொல்றாரு. அவர் வேதத்தில் இந்த துஷ்ட மிருகங்களை பற்றி எழுதும்போது 2 மிருகங்களை அவர் குறிப்பிடுறாரு. முதல் மிருகம் 2 தீமோத்தேயு 4:17, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் முடிக்கிறார். இப்போ முதல்ல அவர் காண்பிக்கிற ஒரு துஷ்ட மிருகம் என்னன்னு கேட்டா சிங்கம். இந்த சிங்கத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டா 1 பேதுரு 5:8-9 வாசித்தால் பேதுரு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களுக்கு எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்கிறதுக்கு தான் இருக்கிறான். அந்த சிங்கம் விளையாடுறதுக்கு இல்லை, விழுங்கிறதுக்கு இருக்கு அப்படின்ற. எப்படி விழுங்கும் அந்த சிங்கம் அப்படின்னு கேட்டா அது எதுக்கு அடையாளமா இருக்கு என்று கேட்டா சங்கீதம் 17:12 வாசித்தால், பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்திற்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள் போட்டிருக்கு. அப்போ இந்த பால சிங்கம் அது போராடி நம்மளை விழுங்குறதுக்கு வரும்போது எப்படி வரும்னு கேட்டா மறைவிடங்கள்ல இருந்துதான் அது ஒருவனை அட்டாக் பண்ணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஜீவனுக்கு விரோதமா போராடுற ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்துல முதல் போராட்டம் சிங்கத்தோட போராடுற போராட்டம். அந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நம்முடைய மறைவான வாழ்க்கையின் பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, சீக்ரெட் லைஃப், அங்க இருக்கிற போராட்டம். சிங்கம் எப்பவுமே மேட்டில் நின்றுக்கிட்டு நான் வந்துட்டேன், யாராவது வரீங்களா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காது. அது என்ன பண்ணனா மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அது நினையாத நேரத்தில் வேகமாக போய் என்ன பண்ணிடும், காப்பிடும். பிசாசானவனும் நம்மளை நிறைய வேளையில் நம்முடைய மறைவான வாழ்க்கைகளில் பெரிய ஒரு அட்டாக் அவன் கொண்டு வரான்றது உண்மை. இப்போ வெளியரங்கமாக பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம், பைபிள் எடுத்துட்டோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், மற்றவங்களோட உட்காந்துருக்குறோன்னும் போது நம்மளுக்கு பெரிய சோதனைலாம் வராது. சோதனையே வந்தால் கூட ஊருக்கு பயந்துட்டு கூட்டத்துக்கு பயந்துட்டு பேசாமல் இருக்கும்.
இல்லை, அமைதியாக இருப்போம். நமக்கு அந்த அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அநேக நம்ம தனி அறைகளில் தனியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேரில் வி ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைட். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை தனியாக கொண்டு போயிட்டா இவனை என்ன பண்ணலாம், அவனை கொன்று போடலாம், விழுங்கி போடலாம். அவர் சொல்கிறாரு, உன் மறைவிடங்களை பற்றி கேர்ஃபுல்லாயிரு. அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது 17ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், மன்னித்துக் கொள்ளுங்கள், சங்கீதம் 19:12 வாசிக்கும் போது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன குற்றங்கள்? மறைஞ்சிருக்கும் போது நான் செய்கிற குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எபேசியர் 5:11-12 வாசித்தால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஒர்க்ஸ் இன் டார்க்னஸ், அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் சொல்றாரு 12ஆம் வசனம், அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணம், அவமானமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கிரியைகள் எங்கே செய்யப்படுதுன்னா அந்தரங்கத்தில், ஒளிப்பிடங்களில். பிசாசானவன் நம்மளை நிறைய வேளை பயங்கரமாக தாக்கி நம்மளை இட் கேன் பி எனி திங். இட் கேன் பி எ பேட் தாட், எ பேட் ஹேபிட், இட் குட் பி டிப்ரெஷன், எனி திங். நம்ம தனியாக இருக்கும்போது தனியாக ஒளிப்படங்களை நம்மளை விழுங்கலான்னு வருவான். அவர் சொல்கிறார், எதிர்த்து நில்லுங்க, துஷ்ட மிருகங்களுக்கு விழுந்துடாதீங்க. இந்த சிங்கம் நம்மை விழுங்க பார்க்குது ரகசிய இடங்கள்ல. ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்கு, நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்ம ஜெயங்கொள்ள பண்ணுகிறவர். ஆமேன். ஏனென்றால் எபிரேயர் 11:33 வாசித்தா, அவர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள்னு போட்டிருக்கு. விசுவாசத்தினால. அப்படிதான் வசனம் சொல்லுது, சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். விசுவாசத்தினால் அதை செய்தாங்க. அப்போ அவர்களால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும். விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும். அந்தரங்க பாவங்களில் நம்ம விடுதலை பெற முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, இன்னொரு துஷ்ட மிருகத்தை பற்றியும் பவுல் பேசுகிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29-31 வாசித்தால், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஓநாயை பற்றி பேசுகிறார். இது ஒரு ரெண்டாவது துஷ்டம் மிருகம், வைல்ட் பீஸ்ட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். அவர் சொல்ல, இதோட நீங்கள் போராடணும். இந்த துஷ்ட மிருகங்களோட போராடினேன். அதில் இந்த சிங்கம் ரகசிய பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற, ரகசிய குற்றங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு இழுக்கிற அடையாளமாக சிங்கம் பதிவிருந்து நம்மளை தாக்குறது.